கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். விவரங்கள். கரூர் மாவட்டத்தில் அதாவது வறண்ட பூமியான மழை பெய்தால் மட்டுமே விவசாயம் செய்யக்கூடிய அந்த பகுதியில் சுமார் 1 மணி நேரமாக பெய்த கனமழையால் காட்டுவாரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதனால் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். குறிப்பாக தமிழகத்திலேயே அதிக வெப்பம் பதிவாகி வந்த கரூர் மாவட்டத்தில் இன்று 2வது நாளாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கரூர் மாநகர பகுதியில் மட்டும் மழை பெய்கிறது. மற்ற பகுதிகளான குளித்தலை, ஐயர்மலை, தோகைமலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்குமாக கனமழை பெய்கிறது. மற்ற இடங்களில் சாரல் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ஐயர்மலை அருகே உள்ள ஐயர்மலை, தாலியாம்பட்டி, வேங்காம்பட்டி, மோட்டுப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்தது. அந்த பகுதி வறண்ட பூமியாக உள்ள பகுதியில் கனமழை பெய்ததால் அந்த வறண்டு கிடந்த பகுதியில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி அந்த காடு முழுவதும் தண்ணீர் அதிகரித்து அந்த பகுதியில் உள்ள காட்டுவாரியில் தற்போது வெள்ளம் போல் அந்த தண்ணீர் ஓடுவதால் அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குறிப்பாக மழை பெய்தால் மட்டுமே மானாவாரி பயிராக பயிரிடக்கூடிய அந்த பகுதியில் தற்போது இந்த கோடை மழை 1 மணி நேரமாக கனமழை பெய்ததால் அந்த பகுதியில் காட்டுவாரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை பார்த்த அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பொதுமக்கள் தற்போது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குறிப்பாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளையும் விட்டுவிட்டும் மற்றும் ஒரு சில பகுதிகளையும் கனமழை பெய்து வருகிறது. நந்தா, நன்றி கார்த்திகேயன், விரிவான விவரங்களுக்கு.